கையில் ரிக்ஷா இழுத்து கொண்டு போகிற கை ரிக்ஷா தான் அப்போதெல்லாம் ரிக்ஷாவாக இருந்தது. ஒரு ரிக்ஷாக்கார ஒரு பெரியவர் இழுத்து கொண்டு போவார். என் தகப்பனாருக்கு கொஞ்சம் கால் ஊனம், அதனாலே அதில் அமர்ந்து கொண்டு அவரோட அலுவலகம் போவார். 9:30 மணி என்றால் 9:30 மணிக்கு மிகச்சரியாக அவர் வந்து விடுவார். அந்த ரிக்ஷா இழுக்கிற பெரியவர் 9:30 மணி ஒரு நாள் சரியாக வந்து விட்டார். ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா, அந்த ரிக்ஷா இழுத்து கொண்டு போகிற பெரியவர் கையில் கடிகாரம் ஒருபோதும் கட்டி நான் பார்த்ததில்லை. ஒரு நாளும் அவர் தாமதமாக வந்ததாக நான் கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு கல்லூரிக்கு போகிற இளைஞர்கள் விதவிதமான கடிகாரம் கட்டுகிறார்கள். ஒரு நாள் கூட குறித்த நேரத்துக்கு போக மாட்டேன் என்கிறார். அந்த ரிக்ஷாக்கார தாத்தா ஒரு நாள் கூட அவர் தாமதமாக வந்ததில்லை. அவர் வாழ்க்கையில் கடிகாரமே கட்டியதில்லை. 9:30 மணி சரியாக ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு என் அப்பாவை கூப்பிடுறார். சார் ஒரு குரல் கொடுத்தார். மழை பூரித்து கொண்டிருந்தது. மழை பெய்ததாலே என் அப்பாவுக்கு ஒரு மன உறுத்தல். ஒரு மனிதனை இழுத்து கொண்டு போகிறான், நாம் கால்வலி காரணமாக உட்கார்ந்து போகிறோம், மழையில் அவர் நனைந்து கொண்டு இழுத்து கொண்டு போவார் என்று என் அப்பா மெதுவாக சொன்னார். அவர் செட்டியார்னு கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டு, ஐயா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம், கொஞ்சம் லேட்டாக போகலாம். அவர் சொன்ன வார்த்தை, சார் ஆபீஸுக்கு லேட்டாக போகக்கூடாது சார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நான் என் ஆபீஸுக்கு லேட்டாக வந்தேன். நீ மட்டும் இன்னத்துக்கு சார் லேட்டாக போற, நான் என்ன என் ஆபீஸுக்கு லேட்டாக வந்தேன். குந்து சார் நான் இஷ்டத்துக்குன்னு போறேன். அவர் நல்ல சென்னை தமிழ் பேசுவார். குந்து சார் நான் இஷ்டத்துக்குன்னு போறேன். அப்பா சொன்னார், இல்லை செட்டியார் மழை பெய்யுது, இன்னும் நான் நினைவேன்னு பார்க்குறியா சொல்லிட்டு ஒரு பிலாசபி அடிச்சார் பாருங்க. சார் மரம் கீதே மரம், அந்த மரத்தை பார்த்துக்கிறியா, நீ நல்ல மழை பெய்ய சொல்ல சொத்த 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 சொத்தன்னு அப்படியே நனைஞ்சு போய் வெயில் காய சொல்ல தள 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 தளன்னு வளர்ந்துரும் சார். மரம் தான் மழையில் நனையணும், வெயிலில் காயணும், அப்பதான் சார் தள தள தளன்னு இருக்கும். நீ குந்து சார் நான் இஷ்டன்னு போறேன். என்னுடைய அபிப்பிராயத்தில் கீதை சொன்ன கண்ணனுக்கும் அந்த ரிக்ஷா இழுத்த செட்டியாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை.